ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு Amazon Primeல ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் படமாக வெளியான ஆல நின்னு சேரி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் Amazon Primeல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மரேஷ் சிவன் டைரக்ஷன்ல தினேஷ் தேஜ், ஹெபா பட்டேல், பாயல் ராதாகிருஷ்ணா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 38 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பாயல் தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாயலுடைய அம்மா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண பாயல் கணேஷோட ஊரை விட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கணேஷ் அவருக்கு இருக்கிற ஆம்பிஷனால அதுக்கு தயங்குறாரு. இதுக்கப்புறம் பாயலுடைய லைஃப்ல நடந்தது என்ன, கணேஷோட ஆம்பிஷன் என்ன, அதை அவரால் அடைய முடிஞ்சதா, கணேஷோட லைஃப்ல ஹெபா பட்டேல் எப்படி வந்தாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துல எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. தினேஷ் தேஜ் பாத்தீங்கன்னா லவ்க்கும் ஆம்பிஷனுக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்க ஒரு நபரா ரொம்ப நல்லாவே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற அந்த டான்சிங் அண்ட் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாயல் ராதாகிருஷ்ணா அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் தினேஷ்க்கும் இருக்கிற அந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல இருக்கிற சில காமெடி எலிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சில காமெடி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் மாதிரி தான் இருக்கு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய பெரிய மைனஸே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதைக்களம் தான். கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் நரேஷனா தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்றதான் உண்மை. ஹெபா பட்டேல் பாத்தீங்கன்னா ஒரு கிளாமர் டால் மாதிரி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ரோல் பாத்தீங்கன்னா பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துல இருக்கிற டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கும். நிறைய டைலாக்ஸ் பாத்தீங்கன்னா அடல்ட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா முகம் சுருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நமக்கு கனெக்ட் ஆகல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கனெக்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஆல நின்னு சேரி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.